أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. கத்தீஜா, துஹர் தொழுக போலான்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப? பெல் அடிச்சிருவாங்க, வா சீக்கிரம். வெயிட் சாரா, இன்னும் 15 minutes இருக்கு. சோ வாட்? இப்போ இது செய்ய போனா தான் தொழுவ கரெக்டா இருக்கும். எனக்கு 3 minutes போதும் சாரா துஹர் தொழுவ. என்ன சொல்ற? அப்படின்னா ஃபாஸ்டா தொழுதுருவியா? நீ அதை மாத்திக்கணும். நம்ம தொழுகையை நிதானமா தொழுகணும். எப்படியோ தொழுதுறேன்ல. நீ தொழுதுற கத்தீஜா, பட் அது வேலிடா? நான் ஒரு ஹதீஸ் சொல்கிறேன், அப்போ உனக்கே புரியும். Once the Prophet sallallahu alaihi wasallam entered the mosque, a man came in, offered the prayer and greeted the Prophet. The Prophet returned his greeting and said to him, "Irji' fasalli fa innaka lam tusalli." Go back and pray again, for you have not prayed. The man offered the prayer again, came back and greeted the Prophet. He said to him thrice, "Irji' fasalli fa innaka lam tusalli." Go back and pray again, for you have not prayed. The man said, "Walladhi ba'athaka bilhaqqi fama ahsinu ghayrahu fa'allimni." By him who has sent you with the truth, I do not know a better way of praying. Kindly teach me how to pray. Then our Prophet sallallahu alaihi wasallam explained to him, إذا قمت إلى الصلاة فكبر ثم اقرأ ما تيسر معك من القرآن ثم اركع حتى تطمئن راكعا ثم ارفع حتى تعتدل قائما ثم اسجد حتى تطمئن ساجدا ثم ارفع حتى تطمئن جالسا ثم اسجد حتى تطمئن ساجدا ثم افعل ذلك في صلاتك كلها. When you stand for the prayers, say takbir and then recite from the Quran what you know, and then bow with calmness till you feel at ease. Then rise from bowing till you stand straight. Afterwards, prostrate calmly till you feel at ease, and then raise your head and sit with calmness till you feel at ease, and then prostrate with calmness till you feel at ease in prostration, and do the same in the whole of your prayer. Sahih al-Bukhari 793. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். ஒரு மனிதரும் அந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்து தொழுதார். தொழுது முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதர் சலாம் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் கூறினார்கள். பின்பு திரும்பவும் நீர் தொழுவீராக, நீர் தொழவே இல்லை என்று கூறினார்கள். அந்த மனிதர் முன்பு தொழுதது போன்றே மீண்டும் தொழுதுவிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார். திரும்பவும் தொழுவீராக, நீர் தொழவே இல்லை என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு 3 முறை நடந்தது. அதன் பிறகு அந்த மனிதர், சத்திய மார்க்கத்துடன் உங்களை அனுப்பியுள்ள இறைவன் மீது ஆணையாக, இவ்வாறு தொழுவதை தவிர வேறு எதையும் நான் அறிந்திருக்கவில்லை. எனவே எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். நீர் தொழுகைக்காக நின்றதும் தக்பீர் கூறும், பின்னர் குரானில் உமக்கு தெரிந்தவற்றை ஓதும், பின்னர் அமைதியாக ருக்கு செய்வீராக, பின்னர் ருக்குவிலிருந்து எழுந்து சரியான நிலைக்கு வருவீராக, பின்னர் நிதானமாக சஜிதா செய்வீராக, சஜிதாவிலிருந்து எழுந்து நிதானமாக உட்காருவீராக. இவ்வாறே உம்முடைய எல்லா தொழுகையிலும் செய்து வருவீராக என்று இறைதூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கத்திஜா, உனக்கு இதிலிருந்து என்ன புரிஞ்சுது? அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில நம்ம செய்யற ருக்கு சுஜூத் எல்லா விஷயங்களையும் நிதானமா செய்ய சொல்லியிருக்காங்க. எஸ், அதுதான் தொழுகையை பேணி தொழுகிறது.
3 நிமிஷத்துல 4 ரக்காத் தொழுவுனா எப்படி உன்னால நிதானமா தொழுக முடியும்? I understood, Sarah. இனிமே நான் நிதானமா தொழுவேன், இன்ஷாஅல்லாஹ். Jazakallah khair for sharing the hadith. ஜஸாக்கில்லாஹு ஹைர். இப்போ டைம் ஆயிடுச்சு, மேம்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு தொழுக போலாம். Yeah, that's right. வா போலாம். أهلا وسهلا يا رمضان شهر الصدقة والإكرام مرحبا بك رمضان رمضان أهلا وسهلا يا رمضان أصوم نهارا وأذكر ربي وأتلو القرآن ليشفي قلبي سأقوم ليلا حتى الفجر أشكر الله أصلي وأدعو الله أن يغفر لي وأدعو أن يتقبل